ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடை காளான் செய்ய போகிறோம். முதல்ல 250 கிராம் கோஸ் எடுத்துக்கலாம். அது குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காளான், அது ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் காளானையும் கோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மைதா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 இல்லைனா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அது ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அதுவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பகோடா மிக்ஸ் பண்ணுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நார்மலாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இப்போ பார்க்குறீங்களா, இந்த ஸ்டேஜ் வர மாரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுப்போம். அடுப்பு பற்ற வச்ச பிறகு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நம்ம பக்கோடா மாரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இதை நல்லா பொரிச்சுப்போம். நல்லா இது பார்த்திங்கன்னா அந்த கலர் நல்லா மாறுற மாரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட் கலரில் வரும். நல்லா எண்ணெயில் பாயில் பண்ணி விட்டிங்கன்னா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே பார்த்தீங்களா கலர் மாதிரி இருக்கா. ஸோ அந்தமாரி நல்லா வர மாரி பொரிச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொரிச்சது தான் இப்போ பார்த்திங்கன்னா காளான் பக்கோடா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அதை மிக்சியில் அரைச்சிப்போம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2 சில்லி, அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிப்போம். அப்புறமா பார்த்திங்கன்னா பேனில் 2 இல்லை 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரீன் சில்லி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இது நல்லா திக்கான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம காளான் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான் ஆட் பண்ணும்போது நம்ம பொரித்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நல்லா குட்டி குட்டி பீஸாக அந்த காளான் பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடா ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கோடா கொஞ்சம் உடச்சி விடுங்க, நல்லா மசாலா உள்ளே இறங்குறதுக்கு. இந்த டிஷ் மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் பழகியிருப்பீங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டில் பண்ணுறது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த டிஷ் எடுத்து பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து நம்ம காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோட்டு கடை காளான் ரெடி.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இறக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட ரோட்டுக்கடை காளான் வந்து ரெடி. நம்ம காளான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.